கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளும் நமக்கு மிகுந்த நன்மையான நாட்கள். இந்த உலகத்திலே நாம் இன்னொரு நாளை காண்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எத்தனையோ மனிதர்கள் துன்பப்படுகிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், ஏன் இன்னொரு நாள் வருகிறது என்கிற கவலையோடு கூட இருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரை சேர்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்து ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் எந்த நாளையும் எதிர்கொள்வீர்கள். எந்த வினாடியும் அது சிறப்பானதாக இருக்கும். அது கர்த்தருடையதாக இருக்கும். ஆம், நீங்கள் தேவனுடையவர்கள். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் துரத்தி விடப்படுகின்றான். ஆசீர்வாதத்தை விட்டு தூரமாய் செல்லுகின்றான். இனி வாழ்வு இல்லை என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட தான். இனி எங்கே போவது? தன்னுடைய உறவின் வீட்டிலே போய் என்ன வேலை செய்வது என்றெல்லாம் அவனுக்கு பல கேள்விகள் இருந்தது. வழி பயணத்தில் அவனுக்கு பல போராட்டங்கள். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை பயணம் ஒரு போராட்டமானதாக தெரியலாம். ஆனால் இயேசுவோடு நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. அவரை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் இருக்காது. அவரை தேடினவர்கள், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. இந்த வேளையில் நீங்கள் ஏதோ ஒரு துயரத்தோடு, ஏதோ ஒரு துக்கத்தோடு, பிரச்சனையோடு, கேள்வியோடு, ஏன் எனக்கு மாத்திரம் இந்த போராட்டம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்புகிறவர், அவர் இன்னார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் மிகவும் நம்மை நேசிக்கிறார். அவர் மிகவும் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை கைவிடுவதே இல்லை. நான் தனியே இருக்கிறேன் என்று சொல்லி எண்ணுகிறீர்களா? இல்லை, ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை தனியே விடுவதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. ஆம், அவருடைய சித்தம் செய்கின்றவர்களை அவர் கைவிடுவதே இல்லை எந்த சூழ்நிலையிலும். ஆம், லோத்துவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படித்தான். ஒரே ஒரு நீதிமான் இருந்தால் போதும். ஆம், எண்ணி பாருங்கள், அவ்வளவுதான். ஆபிரகாமினுடைய ஜெபத்திற்கு கேள்வி, அந்த தூதர்கள் ஓடி சென்று லோத்துவை அழைத்து தட்டி எழுப்பி அந்த பட்டணத்தை விட்டு ஓடி வந்து விட வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். எவ்வளவோ செல்வம், சுகம், சொத்து, பதவி என்றெல்லாம் இருந்த பொழுது இல்லை என்று சொல்லி எப்படி ஓடி வந்து விட முடியும்? எண்ணி பாருங்கள். இது ஒரு கதையா, இல்லை கனவா, நனவா? வேதத்தில் சொல்லப்படுகிறது அது ஒரு அழகான பூமி என்று சொல்லித்தான் லோத் அங்கே சென்றிருந்தான். ஆனால் ஒரு இரவு, ஒரு க்ஷணப்பொழுதிலே பட்டணம் அழியப் போகிறது. அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாணப்படும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆம், இது அழகானது. இந்த உலகம் அழகானது. இந்த உலகத்தின் வாழ்க்கை, ஐயோ ஏன் பிரிந்து போகிறேன், இந்த உலகத்தை விட்டு ஏன் கடந்து போகிறேன் என்று பல கேள்விகளோடு இருக்கலாம். மரணம் தேவனை சார்ந்தவர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணம் என்பது கொடுமையானதல்ல, அது இனிமையானது. ஏனென்றால் மறு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் ஒரு வாழ்வு அது. ஆம், கவலையோடு இருக்கிறீர்களா? கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா? பல முறை மரணம் நம்மை சந்தித்தால் என்ன என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, தேவன் குறித்த நாளுக்கென்று மனிதர்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளுக்காக காத்திருங்கள். நீங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் அவைகள் தற்காலிகமானவைகள். நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் எல்லாம் அவைகள் தொடர்ச்சியாய் உங்கள் பின்பாக வருவதில்லை. நீங்கள் அவர்களை தாண்டி செல்வீர்கள். எப்படி சொல்லுகிறேன் என்றால், வேதத்தில் எத்தனையோ மனிதர்கள், ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த தேவன் தம்முடைய ஒரே குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது கூட இந்த சாபமும் பாவமும் முறித்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆட்டுக்குட்டிகளையும் புறாக்களையும் பலியாக கொடுத்து கொண்டவர்கள் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பி பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு கனவு போல முடிந்தது போல தெரிகிறது. உலக அரசர்களும் அரக்கர்களும் எப்படியெல்லாம் இந்த காரியத்தை திரித்துவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்கள். தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தவர் மீண்டும் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய வாக்குறுதிகள் பொய்யாகுவதில்லை. எத்தனையோ சமயங்கள் தோன்றி மறைந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஆம் பிரியமானவர்களே, வரலாற்றின் நூல் சரித்திரத்தின் நடுப்பக்கத்தில் இயேசு வந்தார்.
அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆம், இந்த உண்மை செய்தி உங்களை ஒருபோதும் தனியே இருக்க விடுவதில்லை. இந்த சிறப்பான செய்தி உங்களை ஒருபோதும் கவலையோடு இருக்க விடுவதில்லை. இந்த நல்ல செய்தி உங்களை கர்த்தருடைய திட்டத்திற்கு நேராக அழைத்து செல்லும். ஆம், நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வாசித்து வாசித்து இயேசுவோடு நெருங்கி சேருங்கள். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபினுடைய வாழ்க்கை அப்படித்தான் மிகுந்த கேள்வியாயிருந்தது. புறப்பட்டு சென்றவன் சென்று கொண்டே இருக்கின்றான். தன்னுடைய மாமன் வீட்டிலே போய் பணியாற்றுகின்றான். எல்லாம் சிறப்பாக இருந்தது, கூலியும் பேசப்பட்டது, எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் இவனுக்குள்ளாக அந்த கர்த்தருடைய சாயல், தேவனுடைய குணாதிசயம் இருக்க இவனுடைய எல்லையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 வசனத்திலே கர்த்தர் யாக்கோபை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து என்று சொல்லி, உன் தகப்பனோ என்னை வஞ்சித்து போட்டான், ஆனால் கர்த்தரோ என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவன் புறப்பட்டு செல்லுகிறான். எவ்வளவோ நாட்கள் சம்பளத்தை மாற்றுகிறான். எவ்வளவோ காரியங்கள் வித்தியாசமாக நடக்கின்றன. தோற்றுப்போன மனிதனைப் போலத்தான் ஏதோ இறுக்கமாக பல ஆண்டுகள் பல முறை இந்த வாழ்க்கை அப்படியே இறுகி போனதா இருந்தது. பிரியமானவர்களே, தனியே துரத்தி விடப்பட்டவன் திரும்ப வரும் பொழுது அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை 2 மடங்காக பெற்றுக் கொள்ளுகிறான். ஆம், அவரை சார்ந்தவர்கள் அவர் கைவிடுவதில்லை. நீங்கள் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? துணையாளர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆம், தேற்றரவாளன் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகத்தில் நடத்துகிறவர் உங்களை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென். இந்த பாடலின் வரி இப்படி சொல்லுகிறது. சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதித்து பாடுவோமா? Thank you Jesus. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம் தேவன் யாக்கோபின் தேவன். அவர் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனிமையா இருப்பது போல நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் தனியே இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய மணவாளன், நேச தகப்பன் கூடவே இருக்கிறார். ஆம், நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர், நம்மை முத்தமிடுகிறவர். ஆமென். அவர் அவருடைய வீட்டிற்கு நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும், நித்திய வீட்டிற்கு நம்மை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நிழலாய் ஆமென் நமக்கு முன்பாக செல்லுகிறவர், நிழலாய் பின்தொடர்கிறவர், கைவிடவே மாட்டார். ஒரு உயர்த்துவமா? என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை,
நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஆம் பிரியமானவர்களே, எல்லா நாளும் நம்மை நடத்தி செல்வார். எல்லா நாளும். அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் மனிதர்கள் மாறி போகலாம், சூழ்நிலைகள் மாறி போகலாம், ஆனால் கர்த்தரோ அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சரியாய் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்மை ஒரு நாளும் தனிமையை விடுவதில்லை. ஏமி கார்மைக்கல் என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் தேவ மகள் இருந்தாள். டோனாவர் என்கிற ஒரு பட்டணத்தை ஆமென் மிகவும் அழகாக உருவாக்கி ஏராளமான பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டார்கள். ஆம், ஆதரவற்ற சிறுவர்கள் ஏராளமான பேரை படிக்க வைத்துக் கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சமீப காலத்திலே எப்படி வீரப்பனுக்கு தூது செல்வதற்கு பல மனிதர்கள் சென்றார்களோ, அந்த நாட்களிலே செம்புலிங்கம் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதன் இருந்தார். காட்டிற்குள்ளே வாழ்பவன். அவனை எந்த காவலர்களும் எந்த போலீஸ் அதிகாரிகளும் அவனை பிடிக்கவே முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஏமி கார்மைக்கல் என்கிற அந்த அம்மையார் தனியாக அந்த செம்புலிங்கம் மனிதனை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். இயேசுவின் அன்பை கூறினார்கள். அவ்வளவுதான். அவனுடைய இருதயம் சுக்கு நூறாய் நொறுங்கி போனது, உடைந்து போனான், மனம் கசந்து அழுதான். வாழ்க்கை மாறியது. ஆண்டவரண்டை தன்னை ஒப்பு கொடுத்தார், சரணடைந்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு பிரசித்தி பெற்ற பணியை செய்த ஏமி கார்மைக்கல் அம்மையாருக்கு தனிமை வாட்ட ஆரம்பித்தது. முதுமை வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான தனிமை வாட்ட ஆரம்பித்தது. ஆண்டவர் அவரோடு கூட பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆம், எனக்கு அன்பானவர்களே, யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட அதே வார்த்தை ஏமி கார்மைக்கால் அந்த அம்மையாரோட ஆண்டவர் பேசினார். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. படுத்த படுக்கையானார்கள். அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கால் தவறி விழ கால் முறிந்து விட்டது. பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையில் இருந்தார்கள். படுத்த படுக்கையிலே கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, பல புத்தகங்களை அந்த தன்னுடைய படுக்கையின் நேரத்தில் தான் அவர்கள் எழுதினார்கள். பல ஆண்டுகளாக அவர்கள் படுத்த படுக்கையாக இருந்து ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, தனிமை அவர்களை பல நேரம் ஆட்டியது. ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகவில்லை. இந்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வார்த்தை அவர்களை தேற்றியது. ஆதியாகமம் 31:5 ஆண்டவர் எப்படி யாக்கோபுக்கு கொடுத்தாரோ அந்த வார்த்தை ஆமென் அவருக்கு ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாக மாறியது. என்ன வார்த்தை தெரியுமா? என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தான் அவர்களை பலப்படுத்தியது. தன்னுடைய படுக்கைக்கு பக்கத்திலே ஒரு தலையணை வைத்து அதில் இயேசு கிறிஸ்து என்று எழுதியிருப்பார்கள். எப்பொழுதும் இயேசு தன்னோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும்
இயேசு தன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அறையின் சுவர்களில் கூட இயேசுவனுடைய வார்த்தைகளை எழுதியிருப்பார்கள். இயேசுவோடு கூட நடப்பதின் அந்த உறவை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தனிமை அவர்களை தொடவே இல்லை, நொந்து போகவில்லை. தனக்கு வந்த உபத்திரவத்தை எண்ணி அவர்கள் நொந்து நொந்து மனமடிந்து போகவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, பல ஆண்டுகளாக 16 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் படுத்த படுக்கையாக இருந்தபோது கூட பல புத்தகங்களை எழுதி கர்த்தருடைய வார்த்தை உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்றைக்கும் 100 ஆண்டுகளுக்கு மேலானது. இன்றைக்கும் அந்த எமி கார்மைக்கேல் அம்மையார் நிறுவிய டோனாவர் ஃபெல்லோஷிப் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மிஷனரி பிள்ளைகளுக்கு அது உதவியாக இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லா கிராமத்து சிறுவர்களுக்கு கல்வி சாலைகள், மருத்துவ வசதிகள் எத்தனையோ திறந்து வைத்தார்கள். எனக்கு இயேசுவை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அந்த ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆம், அவர் நம் கூடவே இருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர். ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 139:1 நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னை நீ அறிந்திருக்க மாட்டாய், ஆனால் உன்னை பற்றிய சகலத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். என்னை நீ அறிந்திருக்க மாட்டாய். ஆண்டவரின் அன்பை நாம் பல வேளைகளில் அறிந்திருக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை பற்றி, உங்கள் ஒவ்வொருவரை பற்றி அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதே அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன்னுடைய உட்காருதலையும் உன்னுடைய எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உன் தலையில் உள்ள முடிகளை கூட நான் எண்ணி இருக்கிறேன். நீங்களும் நானும் நேசிக்கிற அந்த தகப்பன் எவ்வளவாய் நம்மை எண்ணி இருக்கிறார், எவ்வளவாய் நம்மை அறிந்திருக்கிறார் பாருங்கள். நம்மை கைவிடவே மாட்டார். யாக்கோபின் தேவன் நம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் துரத்தப்பட்ட மனிதர்களைப் போல இருக்கலாம், கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் தேசத்திற்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை மெய்யாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களை பலப்படுத்தும். கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆம், நீங்களும் நானும் அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27 வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் நம்மை கைவிடுவாரா? முழுமையாக அவரிடத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க. எந்த சரீரம் உடையதப்பா, நான் உடுத்திருக்கிற உடைகள் எல்லாம் உடையது. நான் இந்த உலகத்தில் வெறுமையாய் வருகிறேன், வெறுமையாய் போகிறேன். நான் உம்முடைய பிள்ளை, என்னை நடத்தும் ஆண்டவரே என்ற ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவரிடத்தில் அப்படி உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. நேசித்த பலர் கூட உங்களை இகழ்ந்து தள்ளலாம். யோபுவை போல, அவள் மனைவி சொன்னது போல கூட பலர் உங்களை நெருக்கி நெருக்கி உங்களை உதறி தள்ளி இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆமென். யாக்கோபின் தேவன் நம் தேவன் உங்களை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தருடைய பணிகளை, கர்த்தருடைய சாயலை, கர்த்தருடைய திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். இனி நான் உமக்காகத்தான் வாழ்வேன். இனி நான் உம்மை குறித்தே சிந்திப்பேன். உம்முடைய வசனங்களே நான் வாசிப்பேன். எப்பொழுதும் உம்முடைய சித்தம் செய்வதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய ஊழியத்தை செய்வேன், உமக்காகவே செயல்படுவேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீ எனக்குள் பிழைக்கிறாய், எனக்குள் அசைகிறாய், எனக்குள் வாழ்கிறாய், எனக்குள் இருக்கிறாய். அவருக்குள்ளாகவே நாம் அசைகிறோம், அவருக்குள்ளாகவே பிழைக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர்தான். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய சந்ததிகள், ஆபிரகாமின் சந்ததிகள். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து சொன்ன அதே ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. பூமியின் மணலத்தனையாய் எல்லை எங்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, எல்லா எல்லையும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒப்புக் கொடுங்க. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்கள் அவருக்கென்று வாழ ஒப்புக் கொடுங்க. இந்த பூமிக்கு அல்ல, இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்காக அல்ல. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமியில கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் சரியாய் நிறைவேற்றுவேன், உண்மையாய் நிறைவேற்றுவேன்.
தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு அவருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்து பாருங்கள். எரேமியா 1:5 இப்படி சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன், கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன் அவர். நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு இறங்குகிற ஒரு பரிசுத்தர். அப்படி என்றால் இந்த பூமியில நீங்கள் தற்செயலாய் வரவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய சிருஷ்டி, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் மாம்சத்தின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வரவில்லை. தேவ ஆவியினால் படைக்கப்பட்டவர்களாய் தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கின்றார். அப்படி அவருடைய சாயலாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். தயவாய் தேவனுடைய சமூகத்தில் வாழுங்கள். ஆண்டவரே, எனக்கு இரங்கும் அப்பா. எங்களை நிந்திக்கிறவர்கள் ஏராளம், எங்களை அவமானப்படுத்தினவர்கள் ஏராளம், எங்களுக்கு விரோதமாய் பகை பேசினவர்கள் ஏராளம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களால் அவைகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அரணான பட்டணம் நீர்தான். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட துயரத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமென். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பிரமிக்கத்தக்க அதிசயமான ஒரு படைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 139:14 ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார், நீங்களும் நானும் ஆண்டவருடைய படைப்பில் ஒரு பிரமிப்பாய் படைக்கப்பட்டிருக்கிறார். ஆம், எல்லாவற்றையும் படைத்தவர் மனிதன் மாத்திரம் அவருடைய சாயலாய் படைத்து அவன் தனியே இருக்க வேண்டாம், அவருக்கு ஏற்ற துணையும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் தேவனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேற்றரவாளனை நமக்காக கொடுத்தார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய தேவன் சதா காலங்களில் நம்மோடு கூட வாழ்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆம், அந்த ஜோனாவூர் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரே, ஆமென். சாத்தான் நடுங்கி போனான். அவனுடைய இதயத்திற்குள்ளாக, அவனுடைய எண்ணத்திற்குள்ளாக, நீ தோற்று போனாய், நீ இனி என்ன செய்ய முடியும், உன்னுடைய கால்கள் முறிந்து போனது, நீ தனிமையா இந்த அறையில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை அனுப்பி அந்த மகளை உயிர்த்தெழச் செய்தார். அற்புதமாய். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த வேதனைகள் மாறி போனது. இருதயத்தின் பாரத்தோடு கூட, இருதயத்தின் வேதனையோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மிகுந்த கனத்த இருதயத்தோடு கூட நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏமி கார்மைக்கேல் அம்மையாரோடு கூட பேசிய அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். யாக்கோபை வழி நடத்தின அதே தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ஏமாற்றின எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்களை ஏமாற்றி இருக்கலாம். யாக்கோபை ஏமாற்றியது போல கவலை கொள்ளாதீர்கள். உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் பிரித்து விட முடியாது, அவைகளை பறித்து கொள்ள முடியாது. ஆம், தேவனே உங்களை பாதுகாத்து அவருடைய சாயலை படைத்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் திரும்பி போய் பாருங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் ஒரு வாழ்க்கையில நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதை தான் அவர் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் எல்லா நன்மைகளையும் எப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் தெரியுமா? ஆமென். ஆண்டவருடைய படைப்பிற்கு, அந்த ஆண்டவருடைய சிருஷ்டி என்கிற உணர்வை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இதை நீர் இந்த பூமியில எனக்காக கொடுத்திருக்கிறேன், ஆண்டவர் இந்த பூமியில வாழும் நாட்களை கொடுத்திருக்கிறேன், இதை நான் உமக்காக வாழ்வேன் என்று அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அநேகர் பெருமையாய் பேசுவார்கள். நான் யார் தெரியுமா? அநேகர் தற்பெருமையாய் இருப்பார்கள். என்னை போல யார் உண்டு தெரியுமா? அநேகர் சொல்லுவார்கள், எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் வேற யாருக்கு உண்டு, எனக்கு இருக்கிற செல்வ செழிப்பு யாருக்கு உண்டு? அநேகர் கௌரவமாக இருப்பார்கள். இல்லை ஐயா, நாம் தற்காலிகமாக இந்த கூடாரத்தில், இந்த பூமியில வசிக்கின்றோம். நமக்கு நிரந்தரமான வீடு உண்டு. தேவனுடைய வசனம் ஒருபோதும் பொய்யாகுவதே இல்லை. அவை நித்தியமான வார்த்தைகள். அவைகள் நம்மை நித்தியத்திற்கு நேராக அழைத்து செல்கின்றன. அவருடைய வார்த்தை
ஜீவனாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம் நம்மை சரிப்படுத்தி சரிப்படுத்தி அவருடைய வீட்டிற்கு நம்மை கொண்டு செல்லுகிறது. காலங்கள் ஓடி போகலாம், நாட்கள் ஓடி போகலாம், ஆனால் கர்த்தருடைய வருகை சரியாய் நடக்கும். அவருடைய பிள்ளைகள் அதை அறிவார்கள். ஆம், கிருபையின் நாட்கள் இவைகள். கொஞ்ச காலம் உண்டென்று சத்துருவானவன் அவன் வேகமாய் வேலை செய்து கொண்டிருக்கின்றான். நீங்களும் நானும் அவருடைய சாயலாய் வாழும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் அவைகளை மாற்றி போடுவார். அவர் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட பிள்ளைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார். என் மந்தை, என் ஜனம், நீங்கள் அவர் மேய்ப்பன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அவருடைய ஆடுகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் சரியாய் உங்களை நடத்துவார். மேய்ச்சல் உள்ள இடத்துல, பசும்புல் மேய்ச்சல் உள்ள இடத்துல, அமர்ந்த தண்ணீர் கண்டையில உங்களை சரியாய் நடத்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? மற்றவர்களை பார்த்து நீங்கள் பொறாமையோடு, வேதனையோடு, கவலையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை படைத்தது நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டு, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கென்று வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ்ந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையிலே ஜெபித்து வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவரோடு பேசுவது, அவரோடு பேசிப்பார். அவருடைய பிள்ளைகளை அவர் அவன் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அணைத்துக் கொள்வார், அணைத்துக் கொள்வார். ஆம், பூமியில் வாழும் நாட்கள் கொஞ்ச காலமாயிருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் செய்து வாழ்ந்து முடிக்கின்றவைகள் தான் மிக மகிழ்ச்சியானவைகள். அவருடைய பிரியத்தை செய்து முடிக்கிறதான் மிக மகிழ்ச்சி, மிகவும் மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? அர்ப்பணிக்கலாமா? உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. கவலைகளை உதறி தள்ளுகிறேன், துக்கத்தை உதறி தள்ளுகிறேன். மரணத்தின் துயரங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகிறது. தைரியமாக சொல்லுங்கள், இனி கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகாத தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் திரும்பி போய் கர்த்தருக்கென்று வாழ்வேன். வாழுங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். யாக்கோபின் தேவன் உங்கள் தேவன், நம் தேவன் சரியாய் நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆமாப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும். யாக்கோபின் தேவன் நீர் எங்கள் தேவன் அல்லவா? ஆபிரகாமின் தேவன் நீர் எங்கள் தேவன் அல்லவா? ஆண்டவரே, உங்கள் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அவருடைய எல்லைகளிலே தெய்வீக சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, தனிமை உணர்வோடு, ஆமென், வியாதிகளின் படுக்கையோடு இனி என்ன செய்ய முடியும்? ஐயோ, நான் எல்லாம் முடிந்து போனதே என்று ஆண்டவரே துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நீ தலைகளாய் மாற்றி போடும். திரும்பி போ, உன் தேசத்திற்கு திரும்பி போ என்று சொல்லி யாக்கோபுக்கு சொன்னீரே. திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு கர்த்தருடைய சமூகத்திலே, ஆமென், உமக்கென்று ஆண்டவரை பலிபீடத்தை கட்டினானே, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அது உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இனி அவர்களுக்கு தோல்வி இல்லை அப்பா. இனி அவர்களுக்கு மரணம் இல்லை. இனி அவர்களுக்கு ஆண்டவரை அலறுதல் இல்லை. இனி பிரச்சனை இல்லை. இனி களிப்பின் நாட்கள் அப்பா, மகிழ்ச்சியின் நாட்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் பேர் பெறாய் ஆசீர்வதிப்பீராக. அப்படி நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தெய்வீக சாயல் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் உண்டாகட்டும். நற்கனிகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. நற்சுபாவங்கள் உண்டாகட்டும். இனி பழைய மனிதன் அல்லப்பா ஆண்டவரே, புது மனிதன் ஆண்டவரே. இனி உமக்கென்றவர்கள் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கு ஆண்டவரே. ஆமென். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். உமக்காகவே இந்த பூமியிலே வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை சரியாய் படைத்திருக்கிறார். அவர் சரியாய் வழிநடத்தி செல்வார். நீங்கள் கவலையோடு கூட வாழ வேண்டியதில்லை. ஆம், யாக்கோபின் தேவன்
நம் தேவன். நீங்கள் திரும்பி போய் பாருங்கள். இனி அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் தனியே இல்லை. தேவனுடைய சாயலாய் வாழப்போகிறீர்கள். இயேசு உங்களோடு கூட இருப்பார். அவரே நித்திய மகிழ்ச்சியா இருப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.